ஈஸியாக ஒரு கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகிடுச்சு. ஒரு கப் கடலை மாவு அதில் போட்டுக்கலாம். கடலை மாவு நல்லா ப்ரௌனாக ஆற வரை வறக்கலாம். அது நல்லா நெய்யெல்லாம் இழுத்து கட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிளறி விடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கடாயை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கிண்ணம் கடாய் ஏதாவது எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் சக்கரை போட்டுக்கலாம். இந்த கப்பில் கடலை மாவு ஊற்றுமோ அதில் ஒரு கப் சக்கரை எடுத்துருக்கோம். ஒரு கப் தண்ணி எடுத்துருக்கோம். இந்த சக்கரையை ஆயிடும். சக்கரை இந்த மாதிரி ஒரு பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சக்கரை பாகை இந்த கடலை மாவில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து திருப்பி கட்டியாக வரும். அப்போ பார்க்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டில் கொட்டி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் முந்திரியை மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் முந்திரி பிஸ்தாவை கட் பண்ணி தூவி விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கடலை மாவு பர்ஃபி அது கொஞ்சம் அந்த மாதிரியும் கொஞ்சம் உருண்டையாகவும் லட்டு மாதிரியும் பிடிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக அப்படியே டக்குன்னு வாயில் போட்டோன்னா கரையிற மாதிரி இருக்குது. லட்டு மாதிரியே செய்யலாம். இந்த மாதிரி